காட்டிலும் பெண்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே அவதி ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, அப்படியா வந்தாரு முதல்ல நம்ம கோயம்புத்தூர் சிவகுமாருங்க. நான் கோயம்புத்தூர்ல படிச்சேன் கொஞ்ச நாள். அதுல தெரிஞ்ச கேள்வி ஞானத்துல ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ரொம்ப மரியாதைங்க கோயம்புத்தூர்ல. அம்மனியே இப்படிதான் கூப்பிடுவாங்க. மரியாதை குறைஞ்சு போச்சான். அதுல வந்து இங்க இருக்கிறவங்கள மரியாதை தெரிஞ்ச அணி நம்ம நடுவரையும் சேர்த்து வயசாயிடுச்சு அப்படி இப்படி சொல்லிட்டு துண்டெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஜேபி தலையிலே போட்டு போயிடுவாரு போல. மொத்தத்தை அணியை இப்ப தலையில போடாம இருக்காரு சொல்றேன். அதுலயே நல்லா தெரிஞ்சது பாருங்க, பொய் சொல்றாருன்ட்டு. எதை சொல்றோம்னு தெரியாமலேயே நம்ம நடுவர் தலையிலே துண்டை போட்டு இப்பவே நம்மளுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்றதுக்காகவே துண்டை கொண்டாந்து தர போனாங்க. சரி, இதுதான் விடுங்க. அப்புறமா வந்தவர் பாருங்க நம்ம சிங்கப்பூர் ராகவங்க. வந்து 1 வருஷம் தான் ஆகுதுங்களாங்க. எங்க அணியில இருக்கிற சிவா வந்து 20 வருஷம் ஆச்சு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, பழகி போச்சாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் தான். இங்க வந்து இந்த மாற்றத்துல அந்த மாற்றத்தை புரியறதுக்கு முன்னாடியே அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இங்க வந்து ஸ்னோ இருக்குங்களாம், அதுக்கு ஒரு கவிதை வேற எழுதுறாரு. இவர் இருக்கிற இடத்துல ஸ்னோ கிளீனிங் வந்து அவர் காரை மட்டும் தாங்க கிளீன் பண்ணணும், பாக்கி எல்லாம் யாரும் கிளீன் பண்ணி வச்சிருவாங்க. ரோடு முதல் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த வேலை செய்யறதுக்கு நோக்குதான் அதை அவதிங்கிறாரு பாருங்க. சிங்கப்பூர்ல சந்தோஷமா இருந்தாராம். அப்பனா அங்க எந்த வேலையும் செய்யல, அவங்க மனைவி தான் அத்தனை வேலையும் செஞ்சிருக்கணும். யோசிச்சு பார்த்துக்கோங்க. இங்க வந்து அதுக்கு வந்து கவுண்டர் வேலை கொடுக்குறாருங்க. பேசாம ஒரு காரைக்குடியில இருந்திருக்கலாம்ல. எதுக்காக சிங்கப்பூர் போனார்? கவிதை வேற, ஒரு கவிதைக்கு 2 கவிதை. இதுக்கப்புறம் இந்த காமெடி எல்லாம் பத்தாதுன்னு இதுக்கப்புறமா வராரு நம்ம ஜேபி கிரிக்கெட் வீரர். அதுக்காக நம்ம நடுவரையெல்லாம் கூட இதை சேர்த்து வயசானாலும் தான் இவர் என்ன பிராட் பிட்டு நினைப்புங்க அவருக்கு. இவருக்கு நம்ம செந்திலுக்கு கோவை சரலா வரதே ஜாஸ்திங்க. இவர் நாட்டை கட்டக்கு ஆசை பாருங்க. ரொம்ப மோசமான ஜோலி. இதுக்கு நடுவில் ரொம்ப யோசனை எல்லாம் பண்ணி கணக்குலாம் வேற சொல்றாருங்க. யூஎன்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அதுல ஏதோ கணக்குலாம் வேற சொல்றாருங்க. அவர் சொல்றது இந்த கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. அமெரிக்கால கூத்து கலாச்சாரங்க. கூத்தும் கும்மாளமும் குடிக்கணும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆனா குடிக்கணுங்க. ஆனா அந்த எடுத்த பாட்டில திங்கட்கிழமை காலையில ஆபீஸ் போற வரைக்கும் கீழே வைக்க மாட்டாங்க. அப்போ குடிக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு இதுக்கு வழி அனுப்பி வைக்கிறதெல்லாம் பொண்ணுங்களா பாத்துக்கோங்க யோசனை எப்படி இருக்குன்ட்டு. இதுல நம்ம ராகவன் அதை சேர்த்து வேற சொல்லி நடுவரை அதை இழுத்துக்கிறாரு. ஏன்னு கேளுங்க, குடிச்சு மயிர கீழே விட்டு வயிறு தாங்க வளர்க்குறாங்க. அப்ப தெரியல இப்ப ஏன் ஒரு கொழுக்கையாச்சு. எனக்கு இது தெரியாதப்பா. ஒரு ஆல்பரிக்கு வந்துட்டாரு. நான் வேணா பின்வாசல் வரையே போயிட்டேன். ஒரு நடுவரை வச்சு நடத்திக்கிங்க. இப்படி நம்ம எல்லாத்தையும் சிரிப்போட செஞ்சுட்டு பெரும்பாலும் ஆண்கள் பாக்குறதுன்னா தன்னோட தாயோ சகோதரியோ இது மாதிரி இழக்காரம் பண்றது கிடையாது. கிடைச்சது எழுச்ச வாயு மனைவி தான். இப்படி பெண்கள் பிரச்சனை ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்குங்க. குடும்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது இருக்கு பாருங்க. இந்த ஊர்ல நம்ம ஊர்லன்னா சொந்தக்காரங்க இருப்பாங்க, எல்லாம் ரொம்ப லகுவா போயிடும். இங்க முதல்ல பெத்துக்கிறதுன்னு சொன்னா யார் பாக்குறதுங்கிறது யோசனை பண்ணணும். அப்போ தாய் தந்தையரோ இல்ல மாமியார் மாமனாரையோ கூட்டிட்டு வரணும். அதுல ஆண்கள் வந்துட்டு 2 மாசம் வந்துட்டு அப்பா இங்க இருக்க முடியாதுன்னு கிளம்பி ஓடிட்டே இருப்பாங்க. பெண்கள் வரும்போது வந்துட்டாங்க, முதல் தடவை வருவாங்க அமெரிக்காவுக்கு. அதனால உங்களுக்கு தெரியாது, என்னமோ அமெரிக்கால நியூயார்க்க சுத்தி பார்க்க போறேன், ஒபாமாக்கு ஹாய் சொல்ல போறேங்கிற ரேஞ்சுக்கு வருவாங்க. என்னமோ அவங்களுக்கு ஒயிட் ஹவுஸ்ல டின்னர் கொடுக்குற மாதிரி. இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம நடுவர்கள் வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, ஜெட்ல இருக்குது அது மாதிரி 1 வாரம் ஓடி போயிடும். அப்புறம் தான் தெரியும் நம்ம ராவல் சொன்ன மாதிரி சிவகுமார் சொன்ன மாதிரி மணி அடிச்சா சோறுங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு தான் பால் கொடுத்து தூங்க வைக்கணும். அவ்வளவுதான் வேலை. அதுவும் 6 மாசத்துக்கு இங்க இருப்பாங்க பாருங்க. அதுல குளிர்காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆல்பின் ஏறி வாசப்படியை விட்டு கூட கால் எடுத்து வெளியே வைக்க முடியாது. அந்த கூட்டிலேயே தான் இருக்கணுங்க. இதுல 2வது தடவை வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை எல்லாம் வளர்ந்துருந்ததுன்னா நம்ம தமிழ் பேச தெரியலன்னா நுண்ணியாக்க ஆங்கிலத்துல தாங்க பேசுவாங்க. அதுல பாதிக்கு மேல ஒண்ணும் புரியாது இந்த பாட்டிமார்களுக்கு. எல்லாத்துக்கும் ஆமான் தான் சொல்லியே ஆகணும். என்னது கேட்டா கூட பதில் சொல்ல தெரியாது. இப்படி எல்லாத்துக்கும் அவதிப்பட்டு இருக்கும் போது இதுல நடுவுல வச்சு இந்த பெண்கள் கூட வேலைக்கு போகாத பெண்கள் வீட்டுல இருந்தா அவங்க தாங்க சமாளிக்கிறாங்க. ஆண்கள் வெளியில போயிட்டு வந்தா வீட்டுல இருக்க அல்லல் அவ்வளவா தெரியறது இல்லை அவங்களுக்கு. அதனால அதிகம் அவதிப்படுவது ஆண்களே என்று சொல்லி
அது புது மாப்பிள்ளை இல்லையா, கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்காரு. அவனுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும். இல்லைங்க, மன்னிக்கணும். ஏன்னா இவரு சொன்னதான் கவிதை எல்லாம் பாத்தீங்களா, நான் முதல்ல ஆரம்பிச்சதே சொன்னேன், தமிழை ரொம்ப அழகா பேசி மனசை எல்லாம் மழுங்கடிக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு. பாத்தீங்களா, இதுதான் உதாரணம். வழி இல்லை, சமாளிக்க. அதே ஜிப்பா போடும்போதே நினைச்சையா எல்லாமே தப்பா போகுது. ஆகவே அது அமெரிக்க வாழ்க்கையில் அதிக அவதிப்படுவது பெண்களேன்னு பதில் சொல்றாங்கன்னு நம்பி பாரதி பாஸ்கர் இங்க ஊருக்கு வரும்போது அவங்க சொன்னாங்க, நம்ம ராஜா தான் நிறைய தடவை அமெரிக்கா வந்துட்டு போவாங்கன்ட்டு. அவங்க வராததுக்கு இதுவும் ஒரு காரணங்க. ஏன்னா அவங்களுக்கு அவதிகள் ஜாஸ்தி, அவரை போற விட்டுட்டு வந்துடவும் முடியாது. அதனால அவங்க